விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் இணையதளங்களில் லீக் ஆனதற்கு முக்கிய காரணமாக கருதப்படும் எடிட்டர் உமாசங்கருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம். நடிகர் விஜயின் ஜனநாயகன் படத்தை இணையதளத்தில் கசியவிட்ட விவகாரத்தில் எடிட்டருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் கடுமையான எதிர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. நடிகர் விஜய் நடித்து ஜனநாயகன் திரைப்படம் கடந்த பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தணிக்கை சான்றிதழ் கிடைக்கவில்லை என்பதால் படம் வெளியாகவில்லை. படம் தணிக்கை குழுவின் மறு ஆய்வு குழுவின் முன் தற்பொழுது நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஜனநாயகன் படம் கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியானது. இதனையடுத்து பட தயாரிப்பு நிறுவனம் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக திருவேற்காட்டைச் சேர்ந்த எடிட்டர் உமாசங்கர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் திரைத்துறைக்கும் தனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை எனவும், திரைத்துறையில் தனக்கு யாரையும் தெரியாது எனவும், எந்த தொடர்பும் இல்லை எனவும், இதய நோய்க்கான தாம் சமீபத்தில் இதய அறுவை சிகிச்சை செய்திருப்பதாகவும், ஜனநாயகன் படத்தை யாருடனும் சேர்ந்து பார்க்கவில்லை எனவும், யாருக்காகவும் படத்தை பகிரவில்லை எனவும், எனவே படம் வெளியானதில் தமக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை எனவும், உண்மையான குற்றவாளிகளை பாதுகாக்க அப்பாவியான தன்னை வழக்கில் சேர்த்திருப்பதாகவும், எனவே தமக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி சி குமரப்பன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது முன்ஜாமீன் வழங்க பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கினர் விஜயன் சுப்பிரமணியம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். முக்கிய குற்றவாளியான இவர் படம் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியான பிறகு இதய நோய் என கூறி மருத்துவமனையில் சேர்ந்திருப்பதாகவும், இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதில் மனுதாரருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.